சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா சில பொருளெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. அப்போ ஜெயராணி வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்னம்மா இந்த பொருள்லாம் வாங்கி வந்துருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ தேனு கேட்கும்போது உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு உனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் இப்போ தேனு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா மிக்சி கிரைண்டர்லாம் பார்த்தாக்கி நம்ம என்ன மாவு ஏதாவது அரைச்சி வைக்க போகிறோமா என்ன, இங்கேயே தெருவில் எல்லாருமே வந்து பாதி பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த பிஸ்னஸை பண்ணணும்னா கண்டிப்பாக ஓடாதுக்கு அப்படிங்கும்போது உடனே தமிழ் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை பொருள் பொடியெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க ஜெயராணியும் சரின்னு ஒத்துக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அதுக்குள்ள நோட்டீஸ் எல்லாம் வந்து அவங்க அடிச்சுட்டு அவங்க ஒவ்வொரு கடையாக கொண்டு கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ பிரகாஷ் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே தமிழ் வந்து தனியாக இருந்து இந்த மாதிரி கஷ்டப்படுதால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேதுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சேதுவும் சொல்லுங்க மாமா அப்படிங்கும்போது இங்கே பாரு தமிழ் வந்து கடைக்கடையாக நோட்டீஸ்லாம் வந்து அடித்த ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்ருக்குறா, அவள் மட்டும் தனியாக இருந்த வந்து அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, நம்மளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படிங்கும்போது அதனால் என்னம்மா நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா போகுது, இப்போ எங்கே வரணும்னு சொல்லிக்கும் போது அப்போ தமிழ் வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்களா அந்த இடத்துக்கு வர வச்சுருந்தாங்க. அப்போ தமிழோட சேர்ந்து அவங்க சேதுவும் அதுக்கப்புறமா வந்து சிபியோட ஃப்ரெண்டும் வந்துருந்தாங்க. என்ன சிஸ்டர் நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க, நாங்களும் உங்கள் கூட வர அப்படிங்கும்போது ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கவும் என்ன இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க, சிபி மட்டும் தான் என்னுடைய ஃப்ரெண்டா என்ன, நீங்களும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சேதுவும் சொல்கிறாங்க, ஆமாம் தமிழ் தான் நாங்களே இந்த நோட்டீஸை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைகளுக்கும் கொண்டு கொடுத்துட்ருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா அவங்க ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து நினைக்கிறாங்க தமிழ் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அந்த பிஸ்னஸில் நல்ல மாதிரிக்கு முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து ஜானு வந்து அவங்க கால் வந்துட்டு இருக்கும்போது அப்போ சேதுவையும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டு கேடியும் பார்க்குறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க இந்த நோட்டீஸை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே தமிழ் வந்து வேலையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கிறாள் அப்படிங்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து பிரகாஷை தான் காட்டுறாங்க. பிரகாஷும் சிபியும் வந்து ஜெயராணி வீட்டுக்கு வராங்க. அப்போ சிபி வந்து வராமல் வாசலே நின்றுட்டு இருக்கும்போது என்ன சிபி நீ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறியா, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் ஜெயராணி வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது என் தங்கச்சி வீட்டுக்கு நான் வரக்கூடாது என்ன அப்படிங்கவும் ஐயோ தாராளமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கவும் நல்லா வெயிலுக்கு மோர் எடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பிரகாஷ் கிட்ட, ஆமாம் அப்பா அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு உடுக்கக்கூடிய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா எதுக்காக அப்படின்னு சிபி கேட்டுட்டு இருக்கவும் வாடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிபி அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்க்கும்போது அவங்க லுங்கியும் பனினும் வந்து அவங்க இப்போ கட்டிக்கிட்டு வராங்க. அப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கே பாரு தமிழ் வந்து பிஸ்னஸ் வைக்க போகிறாளா அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வாசலில் வந்து எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும்ல, அதுக்காக தான் வா நம்ம போய் ஒயிட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அப்பா அப்படின்னு சொல்லும்போது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. அடுத்தது அவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஜெயராணி மோர் எடுத்துக்கிட்டு கொடுக்கவும் ஐயோ என்னன்னா இந்த மாதிரிக்கு மாப்பிள்ளையும் நீங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, இது வந்து தமிழ் வந்து பிஸ்னஸ் வைக்க போகிறா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா, அதுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜானு வந்து காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ கார்லேருந்து இறங்குனதுமே ஜெயராணி நிற்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது அம்மா இந்த மாதிரிக்கு நிலைமையில வந்திருக்கிறாங்க, இப்போ ஜெயராணி வேற இங்கே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அம்மா திடீர்னு இப்படி வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இப்போ தமிழும் ஜெயராணியும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ஜானுமா இப்போ உங்களை பார்த்துட்டாக்கி இப்போ என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு வந்து ஜெயராணியை பார்த்ததுமே இவ எதுக்காக அங்கே வந்திருக்கிறா, தமிழ் நீ தானே பிசினஸ் ஆரம்பிக்க போற, இவ எதுக்கு இங்க வந்திருக்கிற, இவளுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ உடனே பிரகாஷ் வந்து அவங்க சமாளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா ஜெயராணி தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தா மீனாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, இதனால தானே தேவையில்லாம பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதனால தானே ஜெயராணி வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்படியே வேலைக்கு வரலன்னா அவ குடும்பத்தை நடத்த வேண்டாமாம்மா, அதனால தான் தமிழ் வந்து இப்போ கம்பெனி ஆரம்பிக்க போகிறாளா அதுலேயே வந்து வேலைக்கு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜெயராணியை நான் நம்ம வேலைக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானு வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அவள் ரெண்டு பொண்ணுங்களை வச்சுட்டு அவள் கஷ்டப்படுவாளாம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க, அதாவது இங்கே பாரு எனக்கு இது சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கும்போது அம்மா நீங்கள் கோச்சிக்காதீங்கம்மா அப்படிங்கவும் அடுத்தது தமிழ் வராங்க. அப்போ தமிழை பார்த்ததுமே ஜானு வந்து என்ன வேலையெல்லாம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது ஆமாம் ஜானுமா இன்னும் 2 நாளையில் வந்து இதை ஓப்பன் பண்ண
போகிறோம், நீங்கள் தான் உங்கள் கையால் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதனால் என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உனக்கு என்ன ஹெல்ப்னாலே என்கிட்ட கேள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சிபியை பார்க்குறாங்க. சிபி வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே வந்து ஜெயராணி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சிபி உனக்கு இது என்ன கோலம், தமிழ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னா இந்த மாதிரிக்கெலாம் செஞ்சுட்ருப்ப அப்படிங்கவும் உடனே வந்து சிபி வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க பிரகாஷை. இதெல்லாம் அப்பாவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க, தமிழ் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது சரிதான் ஜானுமா அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க கேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க செய்துக்கிட்ட, இந்த சிபி வந்து உண்மையிலேயே வந்து தமிழ் சிஸ்டரை விரும்புகிறானா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவன் வெளியே கோவப்படுற மாதிரி நடிக்கிறான். ஆனால் பாரு தமிழ் சிஸ்டர் வந்து இந்த மாதிரிக்கு பிஸ்னஸ் வைக்க போகுதுன்னு சொன்னதுமே அவன் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்போ செய்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், சிபி அத்தா வந்து தமிழை விரும்ப தான் செய்தார், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவருடைய தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி அங்கேருந்து பிரகாசம் கிளம்பி போகிறாங்க. அப்போ உடனே தமிழ் வந்து அங்கே வராங்க. வந்ததுமே சிபி கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நான் பிஸ்னஸ் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படிலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உண்மையில சொல்ல போனாக்கி நீங்கள் என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிபி வந்து இங்கே பாரு உன் மனசில் இந்த மாதிரிலாம் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா கூடி சீக்கிரமே பாருங்களேன் நீங்கள் என்னை விரும்புகிறதா வந்து நீங்களே உங்கள் வாயால் என்கிட்ட வந்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நடக்காது அப்படிங்கவும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களை சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜெயராணி வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ தமிழ் கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மாப்பிள்ளையை பாரு கோவத்தில் இருந்தார் ஆனால் நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, அதே மாதிரிக்கு அம்மாவை பாரு உண்மையிலேயே இவங்கெல்லாம் உண்மையில எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க சிபி வந்து அவங்க தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு எனக்கு உன் மேலே அக்கறை இருக்கிறது உண்மைதான், என்ன இருந்தாலும் நீ என்னுடைய ஒய்ஃப்ல அதனால அக்கறை இருக்கிறது உண்மைதான், ஆனால் உங்க அப்பாவால தான் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை, அதை நினைக்கும் போது தான் எனக்கு கோபமா வருது அப்படிங்கும்போது அதே மாதிரிக்கு ஜானுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு உங்க அப்பாவால தானே என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படிங்கும்போது உடனே வந்து தமிழ் வந்து சொல்றாங்க, கூடிய சீக்கிரமே வந்து எங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இந்த நிலைமைக்கு யார் காரணங்கிறது உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி நினைக்கவும் அப்ப சிபி கிட்டேயும் வந்து அவங்க சொல்றாங்க, எங்க பாருங்க சிபி என்ன இருந்தாலும் சரிதான் என்கிட்ட நீங்க கூடிய சீக்கிரமே வந்து நீங்க விரும்புறத நான் வெளிக்கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் வந்து அப்படியே திடீர்னு கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சிபி உடனே வந்து ஐயோ தமிழ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதட்டத்தோடு அவங்க வந்து கிடந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே உடனே தமிழ் வந்து கண் முழிச்சுக்கிட்டு, என்ன சிபி சார் நான் வேண்டான்னு சொன்னீங்க, எனக்கு ஒன்றுன்னா உடனே வந்து அப்படியே துடிச்சிட்டு வரீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சிபி கேட்கவும் அப்போ தமிழ் உடனே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்களா சார் உங்கள் மனசில் இருக்கிறத நான் இப்போமே வெளிக்கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி வந்து பாரு இவன் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க பிஸ்னஸை ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து ஜானு வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு கவர் கொடுக்குறாங்க. அப்போ இது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு தமிழ் உனக்கு பிஸ்னஸ்க்காக வந்து எவ்வளோ பணம் வேணுமோ இதில் வந்து நான் செக் வச்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்க அப்படிங்கும்போது, என்ன ஜானுமா நீங்கள் இன்னமும் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு பணம்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா, எனக்கு அதுவே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா வந்து வழக்கம் போல் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த தமிழுக்கு வாரி வாரி தான் அத்தை இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து இது பத்த மட்டுக்குன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வேற ஆரம்பிக்க போறாளா, இவ எப்படி நடத்துறான்னு நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, எங்க பாரு மீனா இவ போற போக்கே சரியில்லை, இவ என்ன பண்ணனாலும் சரிதான், இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இதில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த ஜெயராணியை இவ வந்து வேலைக்கு சேர்த்துருக்குற அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மீனா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கம்பெனியிலிருந்து இங்கே போயிட்டா, ஆனால் தமிழ் வந்து தான் வேலை பார்க்குற பிஸ்னஸில் அவளை ஜெயராணியை வேலைக்கு சேர்த்துருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனா வந்து அடுத்ததாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.